வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 10 verse 1 and 4. ஸோ சங்கீதம் 10வது அதிகாரம் அதில் 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து அகெயின் ஒரு கொஸ்டினோட தொடங்குறார். என்ன கொஸ்டினோட தொடங்குறாருன்னா, காட் வை டு ஸ்டாண்ட் ஃபார் ஆஃப், ஆண்டவரே நீங்கள் ஏன் தள்ளி நிற்கிறீங்கன்னு தொடங்குறார். நீங்கள் ஏன் எங்களுக்கு சோதனை இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஸோ இதனால் இது வந்து கொஸ்டின் ஆஃப் நாட் ஜஸ்ட் அன்பிலீஃப், இது வந்து அந்த விசுவாசம் இல்லாததுனால கேட்குற கொஸ்டின் இல்லை, பட் அவருக்கு வந்து அந்த அவ்வளோ சோதனை இருக்கார். இந்த சங்கீதம் எழுதுறவருக்கு அவ்வளோ சோதனையில் இருந்திருக்கார். என்ன சொல்கிறாரு அதுக்கப்புறம், அந்த ஆரகெண்ட்டாக இருக்கவங்க, அந்த பெருமை உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் நேர்மை உள்ள நாங்கள் கஷ்டப்படுறோமே. இந்த துர்மாக்கங்கள்லாம் அவங்க வந்து அவங்க இதயத்துக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்ஃபில் பண்ணி they are enjoying. The wicked are fulfilling their desire, they are boasting their heart's desire and they are enjoying, they are happy. But why are we suffering? Why are your children suffering? ஸோ இதுதான் இந்த செக்ஷனில் ஒரு சின்ன சம்மரியாக சொல்லியிருக்காரு. அது முடிக்கப்போது என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை, நத்திங் பேட் ஹேப்பன்ஸ் டு தம்னு சொல்லி முடிக்கிறார். இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 3. So Psalms chapter 10 verse 3 which says, for the wicked boasts of his heart desire, he blesses the greedy and renounces the Lord. What is சொல்ற, for the wicked boasts of his heart's desire, he blesses the greedy and renounces the Lord. ஸோ இதிலிருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னன்னா, இந்த சங்கீதத்தில் சொன்ன மாதிரி துர்மாக்களுக்கு வந்து என்ன ஆகுது, தே ஆர் ஹாப்பி. பட் நம்ம நிறைய மல்டிபிள் டிவோஷன்ஸில் பார்த்துருக்கோம், நம்ம இதெல்லாம் சஸ்டெயினபிள் இல்லை. அதாவது இது வந்து இப்போ வந்து வேலை செஞ்சாலும் கொஞ்ச நாள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும், இல்லைன்னா அவங்க சாவர வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும், நம்ம நிறைய வாட்டி என்ன பார்த்துருக்கோம், அட் தி எண்ட் அந்த நியாய தீர்ப்பு நாளில் சந்தோஷத்தை கண்டிப்பாக தராது. ஸோ இந்த சாம்லேருந்து நம்ம இதுலேருந்து எடுக்க போகிற ஒரு சின்ன ரிமைண்டர். ஸோ நம்மளுக்கான லெசன் என்னென்னா, ப்ரைட், அதாவது அந்த பெருமை நம்மளுக்கு உள்ள நிறைய பேருக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ த ப்ரைட் இஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், இந்த டேக்அவே என்னென்னா, ப்ரைட் இஸ் அ மாரல் ஃபெயிலியர். ப்ரைட் இஸ் அ ஃபெயிலியர் இன் அ லைஃப். ப்ரைட் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் இட் இஸ் அ சிம்பிள் தேட் ஆர் ஸ்பிரிச்சுவல் வாக் இஸ் என்னது மிஸ்டைரக்டட். நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தவறிட்டோம் அந்த பெருமைன்ற அந்த இது இருந்தால், இச்சி இருந்தால். ஸோ என்ன சொல்ல வரேன், ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லுங்கள், நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வி ஒர்க் ஹார்ட். நம்ம வந்து யாரும் எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம், எல்லாருமே என்ன பண்ணுறோம், யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் யூ ஆர் சஃபரிங். ஸோ நீங்கள் இப்போது உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பொசிஷன் இருந்தால் என்ன பண்ணுவோன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் ஆப்வியஸ்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, நேச்சுரலாக என்ன நினைப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், 10th ஸ்டாண்டர்ட் இப்போ எக்ஸாம் இட்ஸ் கோயிங் டு கம் அப். ஸோ அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். லைக் 10th இல்லை 12th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்க படிப்பாங்கன்னு தெரியும்னா, யூஸ்வலாக ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, 9th என்ன பண்ண வச்சுருவாங்க, 10th சிலபஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சுட்டு, ஸோ ஃபார் 2 years ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த சிலபஸை, நைட் அண்ட் டேவாக அது எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணி. அண்ட் அதுக்கப்புறம் when they get good marks, அவங்களுக்கு என்ன இருக்கும் தெரியுமா, நேச்சுரலாக அவங்களுக்கு அந்த ஃபீலிங் என்ன இருக்கும்னா, நேச்சுரலாகப்பா நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு பலன் வந்துடுச்சு, லைக் ஐ புட் இன் தி எஃபர்ட், ஓகே தட் இஸ் நேச்சுரல். அந்த மாதிரி நினைக்கிறது நேச்சுரல் தான். ஆனால் இங்கே என்ன ஞாபகப்படுத்துகிறேன்னா டேவிட், தட் ப்ரைட், அந்த ப்ரைடு வந்து நம்ம ஃபுல்லாக இட் ஷுட் நாட் கன்சியூம் அஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நம்ம போட்ட கஷ்டத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, வி ஷுட் நாட் ஃபர்கெட் காட், ஆண்டவரே மறந்துடக்கூடாது. ஏன்னா we should remember that நம்ம அவ்வளோ படித்தாலும் God was the one நம்ம பேக்ரவுண்டில் நம்மளுக்கு நல்ல ஹெல்த் கொடுத்தாரு, நம்மளுக்கு நல்ல சூழ்நிலை கொடுத்தாரு, நம்மளுக்கு நல்ல ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காரு படிக்கிறதுக்கு, நம்மளுக்கு நல்ல டீச்சர்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாம் ப்ரொவைட் பண்ணதெல்லாம் யார், God தான் ப்ரொவைட் பண்ணார். ஸோ நம்ம அதை மறக்காமல் நம்ம என்ன திரும்ப பண்ணுவோம், அந்த பெருமையின் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைட், அந்த ப்ரைட்ஃபுல்னஸில் we will ignore all of that. அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ரிசல்ட் வர டைமில் நான் பட்ட பாடுக்கு எனக்கு பலன் வந்துச்சு, we will completely forget. என்ன மறந்துடுவோம், ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளோ அழகாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம பண்ண கஷ்டத்துக்கு நம்மளுக்கு பாடு வந்ததுன்னு இருப்போம். ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு ரிவைட் பண்ணுறாரு. இட்ஸ் அ ரிமைண்டர் தட் அந்த துர்மாக்கனுக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும். என்ன பண்ணுவான், அவன் பண்ணனாலே அவனுக்கு ஆசையெல்லாம் நிறைவேறுதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த பெருமையில் இதை forget God and that will என்ன ஆகும், நம்மளுக்கு இறுதியில் இட் வில் கம் அண்ட் பைட் அஸ் இன் த பேக்.
இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு பைலட் எடுத்துக்கோங்க. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸு இல்லைண்ணா. ரெண்டாவது வகையில் பார்க்கணுன்னா, நம்ம ஆவிக்குரிய நடையில் என்ன நினைப்போம், நம்ம நல்லா இருக்கோம், நான் வந்து எல்லாமே கரெக்டாக செய்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஸோ பை த புக் ஐ எம் பர்ஃபெக்ட் கைடுன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம என்ன நினைப்போம், பர்ஃபெக்ட் கைடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று எடுத்துக்கோங்களேன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைலட்டை எடுத்துக்கோங்க. அந்த பைலட் என்ன பண்ணுறாரு, ஃப்ளோன் அதே பிளேனை தான், அதே மாடல் பிளேனை 20 years மேலே ஓட்டியிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன தெரியும், நல்லா பழக்கம் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட டெய்லி லைக் வருஷத்துக்கு லைக் ஹேஸ் டேக்கன் லைக் 200 வாட்டி அதே ஃப்ளைட்டை ஒரு 20 வருஷத்துக்கு எடுத்திருக்காருன்னா, ஸோ நினச்சி பாருங்கள், அரௌண்ட் 4000 ட்ரிப்ஸ் அதே ஃப்ளைட்டில். ஸோ அவருக்கு என்ன தெரியும், லைக் த பேக் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் அவருக்கு அந்த ஃப்ளைட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஸோ அந்த டீட்டெயில் தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், ஜிபிஎஸ் ஆஃப் பண்ண மாட்டார், என்ன பண்ண மாட்டார், அந்த ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஆஃப் பண்ணால் என்ன ஆகும், அவர் வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த பெருமையில் என்ன அவ்வளோ பெருமை இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ தென்னாவட்டத்தில் தே won't do like that. அந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான். பிகாஸ் தட் இஸ் சச் அ ஃபூலிஷ் திங் டு டூ. ஸோ அதுதான் இங்கே வார்ன் பண்ணுறாரு. அந்த பெருமையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் ஃபர்கெட் காட், அண்ட் அந்த பெருமையில் டோன்ட் கிவ் யோர் செல்ஃப் டூ மச் கிரெடிட். அதுதான் இங்கே டேவிட் நம்மளுக்கு இஸ் ரிமைண்டிங் அஸ். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் என்னென்னா, இந்த பெருமையில், இந்த ப்ரைட்னஸில் டோன்ட் ஃபர்கெட் காட், அண்ட் செகண்ட்லி அந்த ப்ரைட்னஸில் டோன்ட் கிவ் யுவர் செல்ஃப் டூ மச் கிரெடிட். ஸோ அந்த மாதிரி அந்த பைலட் இப்போ அவருக்கே எல்லாம் அவ்வளோ, நான் 20 years ஐ ஹவ் ட்ரிவன் திஸ் பிளேன், ஸோ ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நீட் ஆல் திஸ் ஹெல்ப், அசிஸ்டன்ட் பைலட்டும் தேவை, எல்லாமே தனியாக பண்ணால் அவ்வளோதான். என்ன பண்ணுறது, அவர் வேலை தேவையில்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கடுத்து இட்ஸ் வெரி ரிஸ்கி அண்ட் தென் வெரி லைக்லி தட் ஒரு டிசாஸ்டர் நடக்கணும். ஸோ அதே மாதிரி டேவிட் இஸ் ரிமைண்டிங் அஸ், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம இஃப் வி ஆர் ப்ரோக்ரெஸிங், டோன்ட் கெட் டூ full of ourselves. நம்மளுக்குள்ள we should not get too prideful, but always remember to put God first. That is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us today, Lord. Thank you for this wonderful reminder that pride is such a sinful thing that consumes a lot of us, Lord. Lord, remove this prideful heart, remove this prideful intentions in my heart, so that I can admire and appreciate the wonderful things and the beauty of you throughout, the beauty of you and your hands that is completely visible in my life, Lord. That you are always there, you are the artist behind me, and remove this prideful heart and eyes so that I can completely admire the art that you are creating. All of this in Christ's name I pray. Amen.